எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏப்ரல் 28 பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 28 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வங்கதேசத்துக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் தினேஷ் திரிவேதி. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக இந்தியா அறிமுகப்படுத்திய கட்டணமில்லா உதவி எண் எது? ஆன்சர் 1855. WHO ஒப்புதல் அளித்துள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கான முதல் மலேரியா மருந்து எது? ஆன்சர் காட்டம் பேபி அப்படிங்கிற மருந்துக்கு தான் இப்போ WHO ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. பத்ம விருதுகள் எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? ஆன்சர் 1954ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருது. இந்தியா நியூசிலாந்து இடையே கையொப்பமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் எந்த துறையில் எந்தவித வரிச்சலுகையும் இந்தியா அளிக்காது என தெரிவித்துள்ளது? ஆன்சர் வேளாண்மை மற்றும் பால் பொருட்கள். டஸ்லிக் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையில தான் இந்த டஸ்லிக் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி நடக்குது. 2025 to 26ஆம் நிதியாண்டில் தமிழ்நாடு எத்தனை சதவீத பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது? ஆன்சர் 10.83%. அதுக்கு முந்தைய நிதியாண்டில் 11.19%. சர்வதேச தொழில்துறை மகளிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 21 வந்து செலிப்ரேட் பண்றோம். சாஃப் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2026 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கோவால வந்து நடக்க போகுது. மே மாசம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த போட்டி. உலகக்கோப்பை துப்பாக்கிசுடுதல் போட்டியில் ஹேமந்த் பர்மன் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் வெள்ளி பதக்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 29th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 2வது திருக்குறள் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2வது திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது இந்த இடத்துல உள்ளம் உடைமை அப்படின்னு எதை சொல்றோம்னா ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமைனா என்னது? மன உறுதி இருக்கிறது. ஸோ உள்ளம் உடைமை, ஊக்கம் இருக்கிறது, மன உறுதி இருக்கிறது தான் உண்மையான உடைமை, உண்மையான செல்வம். பொருளுடைமைன்னு சொல்றோம் இல்லையா, பொருளுடைமைன்னா என்னன்னா இந்த மாதிரி பொருட்கள், நிலங்கள், காசு, பணம், இந்த மாதிரி சொத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொருளுடைமைன்னு சொல்றோம். அந்த பொருளுடைமை அப்படிங்கிறது எப்போதுமே நிலைச்சிருக்காது, நிலைக்காம நீங்கி போயிடும், அது உங்களை விட்டு போயிடும், எப்பயா இருந்தாலும் போயிடும். இந்த பணம், காசு, செல்வம் என்னைக்கா இருந்தாலும் உங்களை விட்டு போயிடும். ஆனா ஊக்கமுடைமை, மன உறுதி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மையான செல்வம், அதுதான் உங்களை நீங்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க திருவள்ளுவர் இந்த குறள்ல. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினம். ஆந்திர பிரதேச மாநிலத்துல விசாகப்பட்டினத்துல தான் இப்ப ஆசியாவிலே மிகப்பெரிய தரவு மையத்தை கூகுள் நிறுவனம் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவுடைய முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல அமைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 600 ஏக்கர் பரப்பளவுல விசாகப்பட்டினத்துல ஆந்திர பிரதேசத்துல அமைக்கிறாங்க. ஆந்திர பிரதேச மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. யார் அமைக்கிறா? கூகுள் தான் அமைக்கிறாங்க. ஸோ கூகுள் நிறுவனம் அமைக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் தான் விசாகப்பட்டினத்துல இப்போ நிறுவ போறாங்க. எவ்வளவு கோடியில் அமைக்கிறாங்க அப்படின்னா 1.35 லட்சம் கோடியில அமைக்கிறாங்க. 1 ஜிகாவாட் திறனோட 600 ஏக்கர் பரப்பளவுல இதை அமைக்கிறாங்க. இதை 2028ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து திறந்து வைப்பாங்க இந்த தரவு மையத்தை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதான் ஆசியாலே மிகப்பெரிய தரவு மையம். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் எது? ஆன்சர் கோல் இந்தியா நிறுவனம். ஸோ கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தான் உலகிலே மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். நம்ம நாட்டில் உள்நாட்டு நிலக்கரி தேவையில 80% கோல் இந்தியா நிறுவனம் மூலமாக தான் பூர்த்தி செய்யப்படுது. 80% நிலக்கரி தேவைக்கு யாரை நம்பி இருக்கோம்னு பார்த்தா கோல் இந்தியா நிறுவனம் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க நிலக்கரியை. ஸோ இந்த கோல் இந்தியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இடங்கள்ல 85 நிலக்கரி சுரங்கங்களை வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க, 8 மாநிலங்கள்ல. அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட தேவை 80% வந்து யார் கொடுக்குறா நிலக்கரி அப்படின்னா கோல் இந்தியா நிறுவனம் தான் வழங்குது. அதுல எரிசக்தி தேவையில 40%, அதே மாதிரி மின்சார உற்பத்திக்கு அனல் மின் நிலையங்கள்ல நிலக்கரி தானே பயன்படுத்துறோம், அந்த மாதிரி மின்சார உற்பத்திக்காக அதுக்கான தேவையில 75% இந்த கோல் இந்தியா நிறுவனம் தான் பூர்த்தி செய்யுது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1975ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்டர் அப்படிங்கிறது கொல்கத்தால இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இப்போ எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா, இப்போ கோல் இந்தியா நிறுவனம் வந்து 4th குவார்ட்டர், அதாவது 4ஆம் காலாண்டுல 11% வளர்ச்சி எட்டியிருக்காங்க. அதனாலதான் பாக்குறோம். அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் பொறுத்துக. இப்போ எலெக்ஷன் ஒரு 5 ஸ்டேட்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஃபேஸ் நடந்து முடிஞ்சோன்னதான் மொத்தமா எவ்வளவு வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ 4 மாநிலங்கள்ல எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவா இருக்கு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல 85.10% வந்து பதிவாயிருக்கு வாக்கு. அடுத்து அசாம்ல 85.38% வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. கேரளால 78.03, புதுச்சேரியில 89.93% வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்டா மேட்சா இருக்கா? 1, 2, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்திருக்கும். அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்களோட பேரை நீக்கியிருப்பாங்க, புலம்பெயர்ந்தவங்களோட பேரை நீக்கியிருப்பாங்க. புதுசா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்களோட பெயர்கள்லாம் ஆட் பண்ணி மொத்தமா எஸ்ஐஆர் பண்ணிக்கு அப்புறமா வாக்குகள் எல்லா ஸ்டேட்லயுமே குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் வைஸா தான் இத்தனை சதவீத வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டில் 85.10%. மொத்தம் எத்தனை தொகுதிகளுக்கு நடந்துச்சு இந்த எலெக்ஷன்னா 234 தொகுதிகளை கொண்டது தமிழ்நாடு. அசாம்ல 126 தொகுதிகள் இருக்கு. கேரளால 140, புதுச்சேரியில பாத்தீங்கன்னா 30 தொகுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து இந்த எலெக்ஷனை யார், இந்த ஸ்டேட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மக்களவைக்கான எலெக்ஷன்லாம் யார் நடத்துறா அப்படின்னா தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. ஸோ தேர்தல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1950 ஜனவரி 25. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில இருக்கு. இதோட தலைவராக யார் இருக்காங்கன்னா ஞானேஷ்குமார் தான் வந்து இதோடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காரு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் பிளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். மற்ற 2 பேர் யார் அப்படின்னா விவேக் ஜோஷி, சுக்பீர் சிங் சந்து. இவங்க 2 பேரும் தேர்தல் ஆணையர்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் முறையாகவும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் தொகையை கணக்கிட வழிவகுக்கும் சட்டம் எது? ஸோ ஆன்சர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. ஸோ இப்போ இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்த போறாங்க இல்லையா, 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 ஃபேஸா நடத்துறாங்கன்னு கூட எஸ்டர்டே பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி அடிக்கடி பார்த்திருப்போம். எந்த சட்டத்தின்படி முறையாக இந்த சென்சஸ் அப்படிங்கிறது நடத்துறாங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. ஸோ இந்த சட்டத்தின்படி தான் சுதந்திர இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது 1951 மேற்கொண்டிருப்பாங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். இன்னொன்று வந்து டிஜிட்டல் மயப்படுத்திருக்காங்க, டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கணக்கெடுப்பை அப்படின்னும் நம்ம பார்த்திருப்போம். அதாவது இணையதளம் ஆப் மூலமாக மக்களே வந்து சுயமாக அவங்களுடைய விவரங்களை பதிவு செய்ய முடியும் இந்த சென்சஸை பொறுத்த வரைக்கும், இந்த வருஷம் உள்ள சென்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 1948ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி தான் இந்தியாவில் முறையாகவும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்தப்படுது. 10 years once, 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்துறாங்க. லாஸ்டா 2011 நடந்திருக்கும். அது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் கொரோனானால நடத்தாம இருந்துச்சு. இப்போ நடத்துறாங்க 2027. இந்த கணக்கெடுப்பு 2 ஃபேஸா வந்து நடத்துறாங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி 1951 ஃபர்ஸ்ட் சுதந்திர இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கும். இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் முக்கியமான கடமைகள் இருக்கு. இப்போ மக்கள் தொகை அதிகாரிகள், கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து விவரங்கள் கேட்குறாங்கன்னா உண்மையாக பதிலளிக்கணும், அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணலாட்டி 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. விதிமீறல்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் அபராதம் இருக்கும். அடுத்த இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 10 மாநிலங்களில் அரசு மருத்துவ சேவையை நாடுவோர் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து இப்போ ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அரசு மருத்துவமனைகளை நாடுறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இதோட மீனிங் என்னன்னா அரசு மருத்துவமனைகள் நல்லா செயல்படுது, அதன் மீது நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதா இதோட மீனிங் வரும். ஸோ தமிழ்நாடு தான் 10 மாநிலங்கள்ல அரசு மருத்துவ சேவை நாடுவோரோட எண்ணிக்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள் நோயாளிகளோட எண்ணிக்கை விகிதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 43% இருக்கு. உள் நோயாளிகளுடைய சிகிச்சை பெற்றவங்களுடைய விகிதம் தமிழ்நாட்டில் 43%. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. கேரளா 30%, செகண்ட் பிளேஸ். அடுத்து கர்நாடகா, அடுத்து 4th பிளேஸ் தெலுங்கானா, அடுத்து ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்கள் இருக்கு. இது சம்பந்தமா இந்த தரவுகளை யார் கொடுத்தா அப்படின்னா தேசிய புள்ளியியல் அமைச்சகம் தான் இந்த தரவுகளை வந்து கொடுத்துருக்காங்க. சதர்ன் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை நம்புறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அதிகமாக சிகிச்சைக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது தமிழ்நாட்டில் தான் போறாங்க. நமக்கு வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மக்களை தேடி போகிறதுக்கு இதயம் காப்போம் திட்டம், அவங்களுக்கு லோடிங் டோஸ் மருந்து, இப்போ ஹார்ட் அட்டாக் திடீர்னு வருதுன்னா லோடிங் டோஸ் மருந்து கொடுத்து அதுக்கப்புறமா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்காக இதயம் காப்போம் திட்டம், இந்த மாதிரி சிறுநீரகம் காப்போம் திட்டம் இருக்கு. அடுத்து சாலையில விபத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், அந்த ஸ்கீம்ல 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச சிகிச்சைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவம் சம்பந்தமான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாட்டுல செயல்படுத்துறாங்க. ஸோ அதோட ஒரு பயனாக கூட மக்கள் வந்து அரசு மருத்துவமனையை நம்ப ஆரம்பிச்சிருக்கலாம். சரி, ஊரக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 47.5%, நகர்ப்புறங்களில் 38.6% பேரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க உள்நோயாளிகளா அப்படின்னு சொல்லி இந்த தரவுகளில் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். S-400 அமைப்பை எந்த நாடு உருவாக்கியது? ஆன்சர் வந்து ரஷ்யா. S-400 அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ வான்வழியில வந்து ஏவுகணையோ ட்ரோனோ வருது, இல்லை விமானங்களோ வருது அப்படின்னா அதை இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் 600 கிலோமீட்டர் தொலைவில் அந்த எதிரியோடைய ஏவுகணை வர்றதை தெரிஞ்சு இங்கேருந்து 400 கிலோமீட்டர் ரீச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா S-400 ஏவுகணையை வந்து லான்ச் பண்ணிடும். ஸோ லான்ச் பண்ணி அதை இடைமறிச்சு தாக்கிடும். இப்போ S-400 இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இப்போ 600 கிலோமீட்டர் ரேஞ்ச், இது வந்து 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. இந்த இடத்துல அந்த ஏவுகணை நுழைஞ்ச உடனே S-400 அலர்ட் ஆயிரும். இது எங்கே வருது, அடுத்து எங்கே வருது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்துருச்சு அப்படின்னா இது ஏவுகணையை அனுப்பி அந்த ஏவுகணையை வந்து அழிச்சிடும். அந்த மாதிரி இப்போ இது ஒரு ஏவுகணை இல்லை, நிறைய ஏவுகணை வரும். ஸோ அதுக்கு வந்து S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணும். இது வந்து யாருக்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஏற்கனவே 3 தொகுப்புகள் கொடுத்துட்டாங்க. இப்போ 4வது S-400 அமைப்பு வந்து இப்போ இந்தியாவுக்கு வழங்கியிருக்காங்க. இது எப்போ இந்த ஒப்பந்தம் சைன் ஆச்சுன்னா 2018 சைன் பண்ணியிருப்பாங்க S-400 டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்காக. ஸோ தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய அதிநவீன S-400 ட்ரையம்ப் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்குறதுக்கு 2018 ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க அக்டோபர்ல. இப்போ அதுல 4வது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு வரப்போகுது, நெக்ஸ்ட் மந்த் வரும், இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமா 5 தொகுதிகளை வாங்குறதுக்கு இந்த ஒப்பந்தம். ஏற்கனவே 3 தொகுதி நமக்கு வந்துருச்சு. இப்போ 4வது தொகுதி நெக்ஸ்ட் மந்த் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலாக 5 தொகுதிகளை வாங்குறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் 5 S-400 அமைப்புகளை ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒப்புதலும் அளிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துருச்சு அப்படின்னா மொத்தமா 10 S-400 அமைப்பு இங்கே இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஆப்ரேஷன் சிந்தூர் மேற்கொண்டிருப்பாங்களே, அதெல்லாம் S-400 வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆயிருக்கும், அதனால வாங்குறாங்க. அடுத்து, அமெரிக்காவின் ப்ளூ பேர்ட் 6 தகவல் தொடர்பு செயற்கைக்கோளானது LVM-3 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ. சிறிய ரக செயற்கைக்கோள்களை லான்ச் பண்றதுக்காக SSLV ராக்கெட் வந்து நம்ம பயன்படுத்துறோம். பூமியை விட வலிமையான ஈர்ப்பு விசை இருக்கக்கூடிய சீஃப் 1900 அப்படிங்கிற இயந்திரத்தை சீனா வந்து உருவாக்கியிருக்க. EOS-N1 அப்படிங்கிற எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா PSLV C-62 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதிசக்தி வாய்ந்த சூரிய புயல்னால புவி காந்தப்புலத்துல தாக்கம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஆதித்யா L1 அனுப்பியிருப்பாங்க சூரியனுடைய வெளிப்புறத்தை ஆய்வு செய்யறதுக்காக. அது வந்து அதோடைய புகைப்படம் அனுப்பியிருக்காங்க. ஆதித்யா L1 தரவுகளை வச்சு இந்த தாக்கம் குறித்து ஆய்வு செய்யறாங்க இஸ்ரோ. அடுத்து அக்னி-3, இது வந்து நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை ரீசெண்டா சந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து, இந்தியாவுடைய தனி விண்வெளி நிலையம் 2035 அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதோட பேர் வந்து பாரதி அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி சீனாவுக்குன்னு சொந்தமா ஒரு விண்வெளி நிலையம் வந்து அமைக்கிறாங்க இல்லையா, அமைச்சிட்டு வராங்க. ஃபுல் நிறைய ஒர்க் முடிஞ்சிருச்சு. அந்த சீனாவுடைய அந்த தனி விண்வெளி நிலையத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின்.
அடுத்து பூமியிலேருந்து நம்ம இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கிறாங்களே 2035க்குள்ள, அது எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்க போறாங்கன்னா 400 கிலோமீட்டர் தொலைவில். அடுத்து சம்மிட். SCO அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பிஷ்கேக். ஸோ இப்போ கிர்கிஸ்தான்ல பிஷ்கேக்ல தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதுதான் ஷார்ட்டா SCOன்னு சொல்லுவோம். SCO உடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு பிஷ்கேக்ல. ஸோ இதில் சீனா, இந்தியா, பெலாரஸ், ஈரான் இந்த மாதிரி 10 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கு. கிர்கிஸ்தான்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல நம்ம இந்தியா சார்பில் யார் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனை பத்தி பார்த்தோம்னா இது 2001 ஜூன் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது சீனால இருக்கு, பெய்ஜிங்ல. 2017 தான் நம்ம இந்தியா வந்து இதுல மெம்பர் ஆயிருக்கும். 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க, 2017 இந்தியா வந்து மெம்பர் ஆனிச்சு. ஸோ இதுல உள்ள மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அப்புறம் நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், பெலாரஸ். ஈரான் பெலாரஸ் லாஸ்டா வந்து ஜாயின் பண்ணது 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர் பெய்ஜிங்ல இருக்கு. அடுத்து SCO மாநாடு பாத்தீங்கன்னா லாஸ்டா நம்ம இந்தியா எப்போ ஹோஸ்ட் பண்ணுச்சுன்னா 2023 நடத்திருப்பாங்க. 23வது SCO மாநாடு காணொலி வாயிலாக நடந்துச்சு. அடுத்து 2024 கஜகஸ்தான்ல அஸ்தானால நடந்துச்சு. 2025 சீனால வந்து நடந்துச்சு. இப்போ இந்த வருஷம் கிர்கிஸ்தான்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. 2027 தலைவர்கள் மாநாடு பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒபெக் கூட்டமைப்பில் இருந்து எந்த நாடு விலகுகிறது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். ஒபெக் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் ஒபெக் அப்படிங்கிறது. கச்சா எண்ணெய் வளம் நிறைந்த நாடுகள், அந்த நாடுகள் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த கச்சா எண்ணெய் பெட்ரோலிய பொருட்கள் அப்படிங்கிறத. ஸோ அப்போ அந்த கூட்டமைப்புல 13 நாடுகள் இருக்கு. அதுல ஒரு நாடு தான் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு அமீரகம். இப்போ அந்த ஐக்கிய அரபு அமீரகம் இதுல இருந்து விலகுவதாக மே 1 விலகுவதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒபெக் அப்படின்னா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் தான் ஒபெக் அப்படிங்கிறது. இதே மாதிரி இந்த ஒபெக்ல அல்லாத ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒன்று இருக்கு. ஸோ ஈஸி தான், அது என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ கவனிங்க, அபுதாபி வாயிலாக 1967 தான் ஐக்கிய அரபு அமீரகம்ங்கிறது வந்து இந்த ஒபெக்ல வந்து ஜாயின் ஆயிருக்கும். 1971 தனி நாடா உருவெடுத்ததுக்கு அப்புறமும் இந்த ஒபெக்ல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒபெக்ல இருந்து மே 1 விலகிறதா ஐக்கிய அரபு அமீரகம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஒபெக் அப்படிங்கிறது எப்போ நிறுவனாங்கன்னா 1960 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பாக்தாத் மாநாட்டில். இதோட தலைமையகம்ங்கிறது வியன்னா, ஆஸ்திரியால வியன்னால இருக்கு. 1965 இருந்தா வியன்னா வந்து தலைமையகமா இருக்கு. நோக்கம் என்னன்னா இது வந்து ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்த நாடுகள் எல்லாமே அந்த கச்சா எண்ணெயை விலையை நிர்ணயம் செய்யறது, இந்த நாடுகளுக்கு இப்போ கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யறாங்கன்னா அந்த நாட்டுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறத உறுதிப்படுத்துறது, இதெல்லாமே தான் இந்த நாடுகள் வந்து கூடி பேசி முடிவு பண்ணுவாங்க. ஸோ உறுப்பு நாடுகளிடையே பெட்ரோலிய கொள்கைகளை ஒருங்கிணைக்கிறது, அதுக்கடுத்து எண்ணெய் விலைகளை நிலைப்படுத்துறது, அடுத்து உற்பத்தியாளர்களுக்கு நிலையான வருமானத்தை பாதுகாக்கிறது. இதெல்லாம் தான் இந்த ஒபெக் நாடுகள் அந்த கூட்டமைப்புடைய நோக்கம். அடுத்து இதுல 13 நாடுகள் இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகம் விலகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ரிமைனிங் உள்ள அந்த 12 கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஜீரியா, அங்கோலா, காங்கோ, ஈக்குவட்டோரியல் கினியா, காபோன், ஈரான், ஈராக், குவைத், லிபியா, நைஜீரியா, சவுதி அரேபியா, வெனிசுலா, இந்த நாடுகள்லாம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். சிக்கிம் மாநிலம் எந்த ஆண்டு இந்திய மாநிலமாக இணைந்தது? 1975 தான் சிக்கிம் ஸ்டேட் வந்து இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டா வந்து இணைஞ்சிருக்கும். இப்போ இந்த சிக்கிம் ஸ்டேட் இணைஞ்சு 50 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சதை ஒட்டி நம்ம 1 இயர் செலிப்ரேஷனா இதை வந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். 1 இயர் செலிப்ரேஷனாக கொண்டாடி இருக்காங்க. அந்த 1 இயர் செலிப்ரேஷனோட இறுதியாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியானது நடந்திருக்கும். அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ சிக்கிம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா,
தான் சிக்கிம். சிக்கிம் பக்கத்துல அசாம், அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர், திரிபுரா, மிசோரம். இந்த மாநிலங்கள் மொத்தமா 8 மாநிலங்கள் இருக்கும். இந்த மாநிலங்களை அஷ்டலட்சுமிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவுடைய அஷ்டலட்சுமின்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 ஸ்டேட்டும் அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிவிப்போம். ஸோ ஏன்னா அங்கே வந்து செழிப்பான வளம் நிறைந்த ஒரு ஸ்டேட்ஸாக தான் அந்த 8 மாநிலங்கள் இருக்கும். ஸோ அதனால அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ 50வது ஆண்டு கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சிக்கிம் 1975 தான் இதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. நம்ம நாட்டுடைய வடகிழக்கில் இருக்கக்கூடிய 8 மாநிலங்கள்ல ஒன்று தான் சிக்கிம். அஷ்டலட்சுமின்னு சொல்லிட்டு அது அழைக்கப்படுகிறது. அடுத்து கிழக்கு நோக்கி செயல்படுவோம். இந்த மாநிலங்களுக்காக கிழக்கு நோக்கி செயல்படுவோம், வேகமாக செயல்படுவோம் அப்படிங்கிற கொள்கையும் மத்திய அரசு வந்து ஃபாலோ பண்றாங்க. அதாவது அங்கே உள்ள மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து நம்ம அங்கே வலுப்படுத்தணும், பொருளாதார நிலையம் வலுப்படுத்தணும், அங்கே உள்ள மாநிலங்களை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து இந்த கொள்கையை பின்பற்றாங்க. கிழக்கு நோக்கி செயல்படுவோம், வேகமாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கிம் மாநிலம் வந்து 1975 மே 16 இந்தியாவுடைய 22வது மாநிலமாக உருவெடுத்திருக்கும். நெக்ஸ்ட் எக்கனாமி. 2025 to 26 நிதி ஆண்டில் ஒட்டுமொத்த தொழில்துறை வளர்ச்சி எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது? ஆன்சர் 4.1%. அதுக்கு முன்னாடி 4% இருந்துச்சு, இப்போ 4.1%. கொஞ்சம் தான் வந்து இந்த தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது எட்டியிருக்கும். 2025 to 26 4.1%, அதுக்கு முன்னாடி 4%. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். லண்டனில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்தவர் யார்? ஆன்சர் செபாஸ்டியன் சாவே. செபாஸ்டியன் சாவே வந்து கென்யாவை சேர்ந்த வீரர். ஸோ மாரத்தான் அப்படின்னா 42 கிலோமீட்டருக்கு நடத்துவாங்க இல்லையா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 59 நிமிடங்கள்ல வந்து அந்த மாரத்தான் போட்டியை ஃபினிஷ் பண்ணி உலக சாதனையோட வின் பண்ணியிருக்காரு. இந்த போட்டி எங்கே நடந்துச்சு? லண்டன்ல இந்த மாரத்தான் போட்டி நடந்துச்சு. 42 கிலோமீட்டரை 1 மணி நேரம் 59.30 நிமிடத்துல கடந்து இவர் உலக சாதனையோட வின் பண்ணியிருக்காரு. செபாஸ்டியன் சாவே, கென்யாவை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் 35 வினாடிகள்ல இலக்கை எட்டி கென்யா வீரர் கெல்வின் கிப்டம் வந்து 2023 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை வந்து செபாஸ்டியன் சாவே முறியடிச்சிருக்காரு. இப்போ அடுத்து 29th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் டுடே ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் டெஸ்ட் பேட்ச், அப்புறம் குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச், குரூப் 4 பேட்ச் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். டுடே ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆசியாவிலேயே மிகப்பெரிய தரவு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினத்துல அமைக்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம் எது? ஆன்சர் கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் தான் உலகின் மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனம். அடுத்து பொறுத்துக. தமிழ்நாட்டில் 85.10% வாக்கு பதிவாயிருக்கு. அசாம்ல வந்து 85.38%, கேரளால 78.03%, புதுச்சேரியில 89.93% வாக்குகள் அப்படிங்கிறது ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல பதிவாயிருக்கு. ஆன்சர் 1 2 3 4. இந்தியாவில் முறையாகவும் சட்டப்பூர்வமாகவும் மக்கள் தொகையை கணக்கிட வழிவகுக்கும் சட்டம் எது? ஆன்சர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948. தென் மாநிலங்களில் அரசு மருத்துவ சேவையை நாடுவோர் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. S-400 அமைப்பை எந்த நாடு உருவாக்கியது? ஆன்சர் ரஷ்யா. SCO அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பிஷ்கேக், கிர்கிஸ்தான்ல பிஷ்கேக். ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து எந்த நாடு விலகுகிறது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். சிக்கிம் மாநிலம் எந்த ஆண்டு இந்திய மாநிலமாக இணைந்தது? 1975. 2025 to 26 நிதி ஆண்டில் ஒட்டுமொத்த தொழில்துறை வளர்ச்சி எத்தனை சதவீதமாக உள்ளது? ஆன்சர் 4.1%. லண்டனில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் உலக சாதனை படைத்தவர் யார்? ஆன்சர் செபாஸ்டியன் சாவே. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நிறைவடைகிறது. எஸ்டர்டே வந்து நிறைய பேர் வாங்க மேம், வாங்க, வெல்கம் மேம், வெல்கம், நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கேன், பார்க்குறீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. கேட்டதுக்கு எல்லாருக்குமே, கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.